அது இன்னொரு யூடியூபரையும் சொல்கிறாங்க, இந்த லேடியும் சொல்கிறாங்க இப்போ. ஏன்னா அவங்க எந்த கேஸு வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ஆனால் கூட அவங்கள எடுக்கிறதில்ல, எடுத்து கேட்குறதில்ல. ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஓரலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அது வாட்ட போயிடுச்சு அந்த லேடி. போனால் அதுக்கு இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணுவாங்கங்கிறது ரொம்ப அதிசயம் மட்டும் இல்லை, இது யார் கேட்குறதும் இல்லை. என்னென்னா எவ்வளோ இடத்துல நகை வந்து காணோன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ரயில்வேயில் போகிறப்ப காணோன்னு ரயில்வே போலீஸும் இதுவும் அவங்களே தான் நீ கொண்டு வந்தியா முதல்ல அப்படின்னு அவங்களே தான் கொஷின் பண்ணுறான். அவங்கள கொஷின் பண்ணிட்டு தான் அந்த இதுவே எடுக்கிறான். கம்ப்ளைண்ட் வந்து யார் மேலே இது சஸ்பிஷன் இருக்கோ அவங்கள எடுக்கிறான். ஆனால் இங்கே ஈஸியாக ஓரலாக ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போன கேஸை இழுத்து அடித்து அந்த பையனை ஹியூமனிட்டி இல்லை. யாரோ ஒருத்தர் ஏதோ ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக அது எங்கெங்கேயோ இருந்து, ஏன்னா மேலேருந்து வந்ததுன்னா எந்த மேலேன்னு தெரியல, யார் போர்ட்ஃபோலியோ இதுவோ அவங்களுக்கே தெரியாமல் நடக்குதுன்னா அவர் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், அவர் தெரியாமல் தான் நடக்குது போகிறது. அவர் என்னென்னவோ அவர் உடனே மிச்சம் எந்த கஸ்டடி டெத்து வந்து கிட்டத்தட்ட இவங்க பீரியடில் டிஎம்கே பீரியடில் இந்த பாஸ்ட் 4 இயர்ஸ்க்குள்ளே 24 இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இதுக்கு தான் இவ்வளோ சீரியஸ் நோட் இம்மீடியட்டாக கொடுத்துட்டாரு சிஎம். நான் கூட உடனே இமீடியட்டாக நீ கொடுக்கணுமேன்னு சொல்லி ஒரு இதை கொடுத்தோம். பட் அதில் கூட நான் அவர் கிண்டலாக தான் சொல்லியிருந்தேன். அவர் வீட்லேயும் பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பையன் போனால் சாரி சாரி சாரின்னு சொன்னால் சரியாக இருமா? உங்களுக்கு தெரியாமையே சாரி சாரி சாரின்னா எல்லோரும் சாரி. மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தைன்னு விஜயகாந்த் சொன்னது தான் எல்லா இடத்துலையும் இப்போ இருக்குது.